என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை கொடுத்து ரெடி பண்ணி தரணும்னு கேட்டான். சரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸில் மோஸ்ட்லி போர்டு பிரச்சனை இல்லைனா ஸ்பீக்கர் கனெக்ஷன் தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. ஆனால் இதுலேருந்து சவுண்டு கேட்கல, ஒரு மாதிரி நாய்ஸ் தான் கேட்டுச்சு. சரி சார்ஜ் போட்டு பார்த்தா தெரியும், பேட்டரியில் லோ வோல்டேஜாக இருந்தாலும் மாரி கிடைக்கும்ட்டு சார்ஜ் போட்டேன். 2 ஹார்ஸ் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணால் அப்பயும் அதே ரியாக்ஷன் தான், வேறு எந்த ரியாக்ஷனும் வரல. சரி ஸ்க்ரூவை கழட்டி பார்த்தா தான் தெரியும்ட்டு எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டிட்டேன். எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டப்போ தான் பார்த்தேன், இது வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா திருப்பி நம்மளால் டைட் பண்ணவே முடியல, லூஸாகவே இருக்கேன். சரி முன்னாடி இருக்க எல்லா பேனலும் பிரித்து தான் கழட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு எடுத்துகிட்டு தனியாக பேட்டரி செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரியிலேருந்து 3.7 வோல்ட் வருது. அதேமாதிரி போர்டுக்கு எக்ஸ்டர்னலாக கொடுத்தேன். அப்போ போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. போர்டுலேருந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்தோன்னே ஸ்பீக்கரும் ஆன் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர் வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. சரி அப்போ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா பேட்டரியிலேருந்து வர அந்த வோல்டேஜ் கரெக்டாக இருந்தாலும் அதுலேருந்து ஆப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. பேட்டரி ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபைங் பண்ணுறதுக்கும் ப்ளூடூத்துக்கும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. நம்ம 5 வோல்ட் கொடுத்தாலும் ஆம்பியர் கரெக்டாக இருந்தால் இதுலேருந்து நமக்கு அவுட்புட் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குறப்ப அது தேவையான 5 வோல்ட்டும் +2 ஆம்பும் கொடுக்குறோம். அதனாலே இது ஆன் ஆகிடுச்சு. இந்தமாதிரி ரீஸ்டோரேஷன் வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.